अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु। ஏன் கம்மியாக இருக்குது? नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात। औसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अत्तअन्नी मिनल्लाह वल अजलतु मिनश शैतान। क़ालन नबी ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரோட்டமான வார்த்தைகள் உலகமெங்கும் ஹதீஸ் என்று அறியப்படுகிற சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்களும் செயல்களும் அங்கீகாரங்களும் இன்றைக்கும் மாத்திரமல்ல, கியாமத் வரைக்கும் மனித இதயங்களில் மிகப்பெரிய சிகிச்சையை, பெரிய மாற்றங்களை கொடுக்கும் நிலையை அல்லாஹ் கொடுத்தான். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்த சில அறிவுரைகளில் மிக முக்கியமாக எப்போதும் 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்து விடாதீர்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லப்பட்ட செய்திகள். நம்முடைய மார்க்கம் சார்ந்த உயர்வும் சரி, உலக காரியங்களிலே நாம் வின் பண்ணுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடாத சில சிபத்துகள் இருக்குது. நான் பொதுவாக மனிதனுடைய தன்மை என்னன்னா, அல் இன்சானு ஹரீசுன் வீமா முனியா, அங்கே போகாதன்னு அங்கே தான் போவான்.
அதை சாப்பிடாதன்னா அதை சாப்பிடுவான், அதை சாப்பிடாதன்னா அதை சாப்பிடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்களாம், பாப்பா ஆசைக்கு அடிபடாதீங்க, அப்படி தான் நான் அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். லேசாக ஒரு ஆசையில் போய் சாப்பிட போயிட்டேன், இன்றைக்கி நான் துனியாவுக்கு வந்துட்டேன் வாப்பா. யார்கிட்ட? பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க. மனிதன் அல் அன்சான் ஹரீஸ் ஃபீமா முனியான்னு ஒரு பழமொழி அரபியிலே. எதை தடுக்கப்பட்டதோ அதில் மனிதன் ரொம்ப ஆசையுடையவனாக இருப்பான். மனுஷனை பொறுத்தவரையில் தடுக்கப்பட்டதில் ஆசை இருக்கும். சுகர் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப ஹல்வா பிடிக்கும், ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க, விரும்புவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சுகர், சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு அதில் ஆசை இருக்கும். ப்ரெஷர் கூட இருக்கும், அவங்க கொஞ்சம் உப்பு போட்டால் தான் ருசியாக இருக்கும் அவங்களுக்கு. இல்லை, மனிதனின் பலகீனம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் நோயாளிகளை சாப்பிட மறுத்தால் கட்டாயப்படுத்தி சாப்பாடு கொடுக்காதீர்கள். நோயாளிகள் சாப்பிட மறுக்கும் போது கட்டாயப்படுத்தி கொடுக்க வேண்டாம். இல்லை, 4 நாள் அவர் சாப்பிடாம படுத்திருக்கிறார், 5 நாளாக கண்ணே முழிச்சு பார்க்கல, எந்த ஒரு ஆகாரம் உள்ள போகல என்று நீங்களாக வாயை பிளந்து கட்டாயப்படுத்தி கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஏன் புரியவில்லை? 4 நாளாக சாப்பிடாமல் இருக்க முடியுமா? எப்போ நோய்வாய்ப்பட்டு சாப்பிடும் சக்தி இழக்கிறாரோ இப்போ அவங்க கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இல்லை. அல்லாஹு அத்தாமகும் அஸ்தாகும், அவர்களுக்கு சாப்பாடும் தண்ணீரும் அல்லாஹ் டைரக்டாக கொடுக்குறான். சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்குறான், அவன் குடிக்க தண்ணி கொடுக்குறான். நம்ம நினைக்கிறோம் 5 நாளாக ஒன்றுமே சாப்பிடாமல் படுத்திருக்கிறார், 6வது நாள் எஞ்சி இரும்பு மாதிரி உட்கார்ந்துருப்பார். 5 நாளாக சாப்பிடலன்னொன்னே இவங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க, இனிமேல் அவ்வளோதான் கதை. அவர் 6வது நாள் எஞ்சி உட்கார்ந்துருவார். அப்போ 5 நாள் எங்கே போனார்? நான் சாப்பாடு கொடுத்தேன்கிறான் அல்லாஹ். வாத்தாமகும் ஆஸ்காகும், அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு தண்ணீர் வழங்குகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். லா துக்ரிஹு மரலாக்கும், உங்கள் நோயாளிகளை நிர்பந்தப்படுத்தாதீர்கள் சாப்பாடு அவர்கள் சாப்பிடணும்னு சொல்லி. மனிதனுடைய பலகீனம் அது. ஏதாவது ஒன்று தடை வந்துச்சுன்னா அதில் ஆசை வந்துடும். தடுக்கப்பட்டதில் ஆசைப்படக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அதனால் நான் சொன்னேன், மிக முக்கியம் நம்முடைய லைஃப்பில் வெற்றி பெறணும், இபாதத்தில் வெற்றி பெறணும், அல்லாஹ் இடத்துல உயர்ந்த இடத்துக்கு போகணும். 3 விஷயத்தின் மீது நம்ம கவனமாக இருக்கணும். 1, முதல்ல அவசரமே கூடாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பர் 1 அவசரம். எதுக்கும் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டால் ஆபத்தில் போய் முடியும். அவசரம் ஆபத்தில் போய் முடியும். இன்றைக்கு இரணம் வரக்கூடிய வழி சில நேரத்தில் லேட் ஆகும். அவசரப்பட்டு நம்ம தேடணும்னு முடிவுக்கு போவோம், தப்பான வழியில் போய் தேடிடுவோம். அவசரப்பட்டால் ரூட்டு தப்பாக போயிடும். நான் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நண்பர்களுக்கு, தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், வாழ்க்கையில் எந்த காரியத்திலும் அவசரம் கூடாது. அவசரப்படும் போது அது நிதானமாக செயல்படாத தன்மையை கொண்டு நிறுத்தும். அது ரொம்ப டேஞ்சர். அவசரம் என்பது அல்லாஹ்வுக்கோ ரசூலுக்கோ அதில் சம்பந்தம் இல்லை. நாயகமே அப்போ அது என்ன? அது ஷைத்தானுடைய ஃபுல் பவரில் உள்ளதுன்னா அது அல்லாஹ் ரசூலுக்கு சம்பந்தம் இல்லை. அவசரத்தில் அது ஷைத்தானுடைய ஃபுல் பவர். அவன் ஒருத்தங்களை கெடுக்கணும்னா அவசரமாக செயல்பட வச்சிருவான், அவசரமாக செயல்பட வைப்பான். அங்கே அவர் சேவலி முடிஞ்சிருவார். ஹஜ்ரத் சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹ பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. பள்ளிவாசலில் தொலை வரும்போது தன்னுடைய குதிரையை ஒருத்தர் வாசலில் நின்னார், கொடுத்து இதை பார்த்துக்கப்பான்னாங்க. அந்த குதிரையை பார்த்துக்கான்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க தொலை வந்துட்டாங்க. அவங்க தொழுது முடிச்சுட்டு மனசில் நினச்சாங்க, ஸ்ரீதேவி குதிரை பார்த்துக்கிட்டு நிற்பார், அவருக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வெளியில் வந்தால் ஆளை காணலை, அவரை காணலை. சரி போயிட்டாருப்பா அவன் குதிரைக்கு மேலே. ஏன்னா குதிரைக்கு கடிவாளத்தையும் காணலை, குதிரைக்கு கடிவாளத்தை காணலை. அவர் என்ன பண்ணான்னா கடிவாளத்தை தூக்கிட்டு போயிட்டார், கழட்டிட்டு போயிட்டார். உடனே அந்த சந்தையில் போய் ஃபஸ்ட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியில் இறங்கின போக சந்தையில் போய் அந்த வீட்டு கடையில் கடிவாளம் கேட்குறாங்க. அந்த ஆள் கடிவாளத்தை இவருக்கு கொடுக்குறார். 2 திருகமோ 5 திருகமோ கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் வாங்கிட்டு பார்த்தா இவர் கடிவாளம் தான்.
நம்ம கடிவாளம். அந்த ஆள் அங்கே கொண்டு விற்றுட்டு போயிட்டான், அந்த கடையில் கொண்டு விட்டுட்டு போயிட்டான். ஹஜ்ரத் அலி அவங்க வாங்கி கொண்டு வந்து குதிரைக்கு போட்டுட்டு சொன்னாங்களா, ரப்பே மனுஷன் ஏன் இவ்வளோ அவசரப்படுறான், இந்த 5 திருகத்தை அவன் கையில் கொடுக்கணும்னு வச்சுருந்தேன், எங்கிட்ட வாங்கியிருந்தா ஹலாலாக போயிருக்கும், அவன் கடிவாளத்தை விற்று வாங்கி ஹராமாக சம்பாதிச்சுட்டு போயிட்டானே. 5 திருகம் அவனுக்கு தான் வச்சுருந்தேன், அவன் கையில் கொடுக்கலான்னு நினச்சேன், அவன் அவசரப்பட்டுட்டானே ரப்பே, அவனுக்கு காசு வேணும், அதுக்காக திருடி விற்று காசை கொண்டு போயிட்டான். அவன் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தான், அவசரப்படலைன்னா இந்த 5 அவனுக்கு போயிருக்கும். நான் நினச்சினேன் தொழுது முடித்த உடனே நம்ம குதிரைக்கு காப்பாளனா நிற்கிறான், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஒரு 5 திருகத்தை எடுத்துகிட்டு வரும்போது தான் கடிவாளத்தை காணலை, கடிவாளத்தை 5க்கு வாங்கினேன், அவன் விற்றுட்டு போயிட்டான். அவசரப்படாதீர்கள். எல்லா விஷயத்திலும் அவசரப்படுவதால் சில பேர் சொல்லுவாங்க சீக்கிரமாக போங்க, என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது. அன்றைக்கி ஒருத்தர் வேகமாக வந்து விழுந்துட்டார் கீழே, 20 நாள் கட்டு. என்ன ஆச்சியார், கொஞ்சம் அந்த தக்பீரை பிடிச்சிடலான்னு வந்தேன். எதுக்கு தக்பீரை பிடிக்கணும்னா கொஞ்சம் 5 நிமிஷம் முந்தியில் வரணும், எனக்கு அதை சொல்கிறதுக்கு மாதிரியாக இருக்குது, நானே அந்த டயத்தில் தான் வர்றேன். என்னை பார்த்துருக்கு காமத்து சொல்கிறதுக்கு திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. சில பேர் முகத்தில் சிரிப்பு இருக்கும், சில பேர் முகத்தில் கோபம் இருக்கும். நம்ம அர்ஜென்ட்டாக போகணும், ஹஜ்ரத் வேறு லேட் பண்ணுறாங்களே, அவசரம் வேண்டாம். நபி பெருமானார் சொன்னாங்க, தொழுகைக்கு கூட அவசரப்படாதீர்கள். ஏன் ஓடி வர்றீங்க, ரசூல் கேட்குறாங்க, ஏன்பா ஓடி வர்ற, இல்லை ஒரு ரக்காத்து பேர் பரவாயில்ல போட்டும், உனக்கு தப்பி போனதை நீ எழுந்திரித்து தொழுதுகொள், தப்பி போனதை எழுந்திரித்து தொழுதுகொள், அதற்காக அந்த ரக்காத்தை அடைய வேண்டும் என்பதற்கு அவசரம் காட்டி வர வேண்டாம். காத்தமுன் நபின்னு சொல்லலாம். மூச்சு இழைக்க ஏன் வருகிறீர்கள், வேண்டாம். அல்லாஹ் அப்படி விரும்பல. நீ கரெக்டாக ஜமாத்தை பிடிக்கணும், தக்பீரை பிடிக்கணுமா, அட்வான்ஸாக வந்துருங்க, அட்வான்ஸாக வந்துடலாமே, முந்தி வந்து விடலாமே. அப்போ தொழுகையை பிடிப்பதற்கு கூட அவசரம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஷரியத் வாழ்க்கையில் எங்கே அனுமதிக்கும் அதை? அது அல்லாஹ்வை சார்ந்ததில்லை. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேளுங்கள், அவசரத்தின் பாதிப்பு என்னாண்டு விளங்கும். அவசரத்தின் பாதிப்பை பற்றி மூசா நபி இடத்தில் கேளுங்கள், அந்த பாதிப்பு விளங்கும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தின் சமூகத்தை சில பேர்களை தேர்வு செய்து கூப்பிட்டு வாங்கன்னு அல்லாஹ், வாங்க கூப்பிட்டு வாங்க நம்ம பேசுவோங்கிறான். அல்லாஹ்வை சந்திக்க கூப்பிடுறான், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக கூப்பிடுகிறான். சில பேரை கூப்பிட்டு வாங்க பேசுவோங்கிறான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெடி பண்ணாங்க, மக்களை ரெடி பண்ணுறாங்க, வாங்கப்பா அல்லாஹ் கூப்பிட்ருக்கான் போகணும், ஆனால் வந்துடுறோன்னு தயாராகிறாங்க. பொதுவாக ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்க்கணும்னா அவங்க அவ்வளோ சீக்கிரமாக அசம்பிளி ஆக மாட்டாங்க, எல்லாம் ரெடி ஆகிடும். அப்போ பார்க்க ஒருத்தர் பாத்ரூம் போவார், எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஒருத்தர் சட்டையை தேடிட்டு நிற்பார். ஒரு 40 பேர் 50 பேர் 70 பேரை ஒன்று சேர்க்கணுன்னா அது பெரிய பாடு. ஹஜ்ஜில் நிறைய அனுபவம் இருக்குது. காலையில் 7 மணிக்கு தவாப்புக்கு போகணும்னு அறிவிச்சிருப்போம், காலையில் 7 மணிக்கு தவாப். இதில் ராத்திரி எல்லாரும் சொல்கிறார், ஹஜ்ரத் உங்கள் கூட தான் நாங்கள் வருவோம், உங்கள் கூட தான் வருவோம், எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாம் கரெக்டு, நான் சொல்லுவேன் எல்லாம் கரெக்டு, பயானில் சொல்லிவிடுவேன், விட்டுட்டுலாம் போக மாட்டோம், கூப்பிட்டு தான் போவோம். ஆனால் நீ 7 மணிக்கு கீழே வந்துடணும். 6:45 வருவேன்பார், அவர் தான் 8:45 வருவார். ஒரு தடவை புறப்பட்டு போயாச்சு, எவ்வளோ நேரம் காத்து கிடக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க லேட்டானா இவங்க அவசரப்படுவாங்க. யார் வந்தால் என்ன ஹஜ்ரத் எவ்வளோ நேரம் ஆச்சு, அவருக்காக நம்ம உட்காந்துருக்க முடியுமா, நாளைக்கு இவர் லேட்டாக வருவார், அவருக்காக உட்காந்துருக்க. போயாச்சு ஒரு தடவை, போய் தவாபெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 பேர் லேட்டானவங்க வந்து, நீங்கள் சொல்லு மீறிட்டீங்க, என்னது சொல் மீறிட்டீங்க, என் கூட நின்னவருக்கு சரியான கோபம், ஹஜ்ரத் காபா இல்லைன்னா அடி விழுந்திருக்குன்னார், காபாவில் நிற்கிறோம், என்ன சொல்லு மீறணும்னு கேளுங்கன்னார். நான் சொன்னேன் அப்படியெல்லாம் கேட்காத போய் தானே நம்ம இப்படி இருக்கிறோம், அவர் பல்ல 34 வருஷமாக இருக்கிறோம்னா ஏன்னு கேட்க மாட்டோம், எதுக்குப்பா என்ன பேசுனேன் கேட்க மாட்டோம், குறை சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ், வாழ்த்துனாலும் அல்ஹம்துலில்லாஹ். தேவையில்லை, சர்ச்சை எதற்கு, விவகாரம் எதற்கு? நமக்கு யாரும் எதிரி இல்லை, யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். நமக்கு எதிரி நம்ம நஃப்ஸு தான். நானே தப்பு பண்ணுறேன் நான் நினைச்சேன்னா அவர் என்னை குறை சொல்லிட்டார் நினைக்க மாட்டேன். இந்த ஜமாத்தில் ஒருவரை பற்றி கூட தப்பான எண்ணம் எனக்கு வந்ததில்லை.
அல்லாஹ் இங்கே வாழ வைத்தான், இருக்க வைத்தான். ஒருவரை பற்றி தப்பா நினைத்ததில்லை. ஏன்? நம்ம சரியில்லை, நம்ம சரியில்லை. அவர் ஏன் நம்மளை குறை சொன்னார்? நம்ம சரியில்லை. நாம சரியில்லைன்னு நினைச்சிட்டோம்னா அடுத்தவங்களை நமக்கு சரியில்லாத ஆளு நினைக்க மாட்டோமே. சொல்லு மாறிட்டீங்கன்னு சொன்னார் அந்த ஆளு. அவருக்குள்ள டென்ஷன். நான் கேட்டேன், ஆஜியார் தவாபை முடிச்சிட்டேலான்னு. என்ன முடிச்சிட்டேலா? அடுத்த கேள்வி, என்ன முடிச்சிட்டேலா? ஒவ்வொன்றுக்கு கேள்வி கேட்டால் பதில் எங்கே இருக்குது? என்ன முடிச்சிட்டேலா? என் பொஞ்சாரியை கூப்பிட்டு வந்தேன், காணா போயிட்டாங்க. பொஞ்சாரி காணா போயிட்டாளா? எங்கே போனாங்க? தவாஃபில் காணா போயிட்டாங்க. என்ன செய்வியலோ கண்டுபிடிச்சி தரணுங்கிறார். இப்போ நமக்கு தவாஃபு கூட்டு போகிற வேலை மட்டும் இல்லை, பொஞ்சாரியை கண்டுபிடிக்கிற வேலை. அவர் பொஞ்சாரி காணா போயிட்டாங்க. நான் சொன்ன பொஞ்சாரி காணாக்காமல் கூட்டு வர்றதுக்கு தான் எங்கள் கூட கூப்பிட்டோம். பொஞ்சாரி காணா போகாமல் கூட்டு வர்றதுக்கு தான் எங்கள் கூட கூப்பிட்டோம். ஒன்றா போகணுன்னோம். நீங்கள் அரை மணி நேரம் லேட் ஆகிட்டீங்களே என்ன? உடனே அவருக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. நானா லேட்டு? அதுவும் அவள் தான் லேட்டுன்னு. யார்? பொஞ்சாரி தான் லேட்டு. பரவாயில்லை, இப்போ காணா போயிட்டாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு போவோம், வந்துடுவாங்கன்னு. என்ன ஹசரத்து சொல்கிறீங்க? வந்துடுவாங்க வாங்கன்ட்டு. ஒரு 2 மணி நேரம் கழித்து சீதையை வந்து சேர்ந்துச்சு. அந்த அம்மாவை போய் விசாரிச்சு, என்னம்மா எப்படி இருக்கிறீங்க? ஹசரத் எப்படி இருக்கெல்லாம் கேட்காது, எல்லாம் இந்த நிர்வாகம் தான் காரணம். எந்த நிர்வாகம்? நம்ம நிர்வாகம். ஏமா நிர்வாகம் காரணம்? அங்கே தான் வெயிட் பண்ணோம், எதிர்பார்த்தோம். இல்லை நீங்கள் என்னை கூட்டு போயிருந்தால் காணா போயிருப்பேனா? அதை ஒத்துக்கிறது இல்லை, தவிர குற்றத்தை ஒத்துக்கிறது இல்லை. நான் சொல்ல வருகிற செய்தி மிகைப்படுத்தி அல்ல, நடந்த நிகழ்வு உங்கள் கவனத்திற்கு சொல்வேன். நம்மை குறை சொல்றதுலாம் அவங்க நோக்கம் இல்லை. மாறாக அவங்களுடைய முடிவு, அவங்க கொஞ்சம் லேட்டானதுனால நடந்தது எல்லாம் இவங்க விட்டுட்டு போனது தான் ஆகி போயிடுது. அதுக்கு பின்னால் அவர் அந்த வீட்டம்மா வந்தாங்க, துவா செய்தாங்க. ஹசரத் மன்னிச்சுக்கங்க, நாங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் வேகமாக உங்கள்கிட்ட பேசிட்டோம். நான் சொன்னேன், நீ அவசரப்பட்டு பேசுனது தப்பே இல்லை, அப்போ நான் சிரிச்சிட்டு தானே நின்னேன்ன. அதை தானே ஹசரத் எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. அவசரப்பட்டு பேசணும், கோபமாக பேசணும், சிரிச்சுக்கிட்டு தான் நின்னீங்க. இன்றைக்கி 2 பேரும் ஹயாத்தாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நம்ம மேலே வச்சிருக்கிற மாதிரி அன்பு வேறு யாரும் வைக்கலை. மற்ற ஹாஜிகளை விட அவங்க தான் கூடுதலாக அன்பு வச்சுருக்காங்க. என்ன காரணம்? அவங்க சொன்னது, நாங்கள் தப்பாக பேசும்போதும் நீங்கள் வேகப்படாமல் நின்னீங்க பாருங்கள், அதான் பாயிண்ட்டு. நாங்கள் தப்பாக பேசுகிறோம், சொல்லு மீறிட்டீங்கன்னு சொல்கிறோம். சொல்லு நீங்கள் மீறல, நாங்கள் தான் மீறினோம். இது எப்போ? அவசரக்காரனுக்கு புத்தி மட்டியும்பாங்க. அவசரத்தில் பேசுனா யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாது. பெரியவர்களை, சாலிஹீங்களை, நாதாக்களை, நல்லவர்களை, அல்லாவுடையவர்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசிடுவோம். அந்த பேச்சு பின்னால் 1000 வருஷம் நினச்சாலும் கவலைப்படாது. 1000 வருஷம் நினச்சாலும் கவலைப்படாது. பேசிடக்கூடாது. யார்கிட்ட பேசுகிறோம்? நமக்கு ஒரு அவசரம் வர ஒன்றை அந்த அவசரத்துக்கு அடிமைப்படக்கூடாது. மூசா நபி இடத்தில் கேளுங்கள், அவசரம் எத்தனை பாதிப்புக்குரியது. அல்லாஹ் சொன்னா கொஞ்சம் பேரை கூட்டுவாங்கங்கிறான். ரெடி பண்ணிட்டாங்க. நான் அதான் சொல்ல வந்தேன், மக்கள் அசம்பிளி ஆக்குறது பெரிய வேலை. எல்லாரும் வந்து தான் துவா ஓதணும்னா இன்னைக்கு துவா ஓத மாட்டோம். நம்ம இன்னைக்கு ஓதியா முடியாது. எல்லாரும் வந்த பின்னால் இந்த ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்தால் துவா ஓதணும்னா அதுக்கு 4-5 நாள் தேவைப்படும். ஒருத்தர் அங்கே போவார், ஒருத்தர் இங்கே வருவார். எல்லாரும் புறப்பட்டாங்க. மூசா நபி கூப்பிட்டு விட்டாங்க, வந்துட்டு அப்போ வந்துட்டு அண்ணன் வந்துட்டோம், என் காக்கா வரணும், அண்ணன் வரணும், அவர் வரணும், இவர் வரணும். நபி பார்த்தாங்க, இது சரிப்படாது, நம்ம போயிடுவோம், சீக்கிரம் வாங்க, சீக்கிரமாக வாங்கப்பா அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. அவங்க போய் அல்லாஹ்வுடைய தர்பாரில் இறங்கிட்டாங்க. அல்லாஹ் கேட்டான், ஒமா அஜலுக்கு அன்பௌமிக்க யா மூசா, மூசா உங்களை நான் தனியாக கூப்பிடல, கூட்டத்தை கூப்பிட்டு வர சொன்னேன். கூட்டத்தை விட்டுட்டு அவசரமாக எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டான். ஏன் வந்தீங்கன்னு கேட்கல, ஏன் அவசரம், ஏன் அவசரம்? உங்களை சொன்ன வேலை கூட்டத்தை கூப்பிட்டு வர சொன்னோம், தாங்க ஏன் அவசரப்பட்டீங்க? அவங்க உடனே பதில் சொன்னாங்க, வஅஜில்து இலைக்க ரப்பி லித்தரல்லா, ரப்பே ஹும்முலாய் அலா எசரி. பின்னால் வர்றாங்க, பின்னால் வந்துட்டு இருக்காங்க, ஒன்றும் வராமல் போகல. மூசா நபி இடத்தில் கேளுங்கள், அவசரத்தின் விளைவு தெரியும் என்கிறார்கள். என்ன விளைவு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பின்னால் வருகிறார்கள்.
நான் அவசரப்பட்டேன், உன் திருப்தி அடையணும்னு அவசரப்பட்டேன். ஓன் திருப்தி. நான் வந்த இடம் எதுக்கு, எங்கே அவசரப்பட்டு போனேன்? உன்னை பார்க்க தானே வந்திருக்கிறேன். வாஜில் து இலைக்க ரப்பி லி தரலா, உன் திருப்தியை அடைவதற்காக நான் அவசரமாக வந்திருக்கிறேன் ரப்பே. கால இன்னா கது ஃபத்தன்னா கோமக், இல்லை, நீங்கள் அவசரப்பட்டதன் பாதிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் எந்த மக்களை கூப்பிட்டு வர சொன்னேனோ அந்த மக்கள், அங்கே அவர்களை ஒருவன் வழிகெடுத்து விட்டான். அவங்க எல்லாம் அல்லாஹ் ரசூலை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? அல்லாஹ் ரசூலை விட்டுமே வெளியே போய்விட்டார்கள். சாமிரி, சாமிரி என்பவன் அவர்களை வழிகெடுத்து விட்டான். நீங்கள் அங்கே இருந்திருந்தால் இந்த வழிகேடு நடந்திருக்காது, வழிகேடு நடந்திருக்காது. அப்போ நீங்கள் அவசரப்பட்டதால் அந்த கூட்டங்க வரமாட்டாங்க. இல்லை ரப்பே பின்னால் வர்றேன்னு சொன்னாங்க, நானும் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்த உடனே அவங்க எல்லாரும் அல்லாவை விட்டுட்டு ரசூலை விட்டுட்டு ஷைத்தானுக்கு பின்னால் போயிட்டாங்க. நீங்க அவசரமா உங்களை கொண்டு வர வந்தான் அவன், உங்களை கொண்டு சேர்த்துட்டு அவங்களை பூரா அவன் எடுத்துக்கொண்டான். உங்கள் பின்னால் வர வேண்டிய அவர்களை ஷைத்தான் எடுத்துக்கொண்டான். அல்லல்லஹும் சாமிரி, சாமிரி என்பவன் வழிகெடுத்து விட்டான். நபிக்கு சரியான வேதனை, வருத்தம். ஆஹா, தப்பு நடந்து போச்சே. அதனால்தான் பெருமக்கள் எழுதுவார்கள், அவசரத்தின் பாதிப்பு மூசா நபி இடத்தில் கேளுங்கள். அல்லாட்ட போய் மன்னிப்பு கேட்பதற்காக ஒரு சமூகத்தை தயார்படுத்தி கூட்டு வர சொல்றான் அல்லாஹ். அல்லாட்ட வந்து மன்னிப்பு கேட்பதற்கு தயார்படுத்திய சமூகம் லேட்டாச்சின்னு அவசரமா நபி வந்ததால் என்ன நடந்துச்சு? மீண்டும் அந்த மக்கள் ஷைத்தானுக்குள்ளே போய்விட்டார்கள். அதனாலே நான் நண்பர்களே, தொழில் சார்ந்த முயற்சி ஆகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், பாஸ்போர்ட்டு, விசா, வெளிநாட்டுக்கு போகிறது, காசை கொடுக்கறது, எதாக இருக்கட்டும், ஏமாந்து விடாதீர்கள். அவசரப்பட்டால் பல பேர் ஏமாற்றி விடுவார்கள். பல பேர் ஏமாற்றி விடுவார்கள். அவசரத்தின் பாதிப்பு டேஞ்சர். அல்லாஹ் கூட விரும்பல. உன் திருப்திக்கு வந்து, ஏன் திருப்தி சரி நபியே, நீங்கள் அவசரப்பட்டிருக்க கூடாதுங்கிறான். இது ஒரு விரிந்த விஷயம். நான் உங்கள் மனதில் பதிப்பதற்காக சொல்கிறேன். தொழுகையில் இருந்து, இபாதத்தில் இருந்து, சேவைகளில் இருந்து, பொதுப்பணிகளில் இருந்து, சமூக பணி சார்ந்தவைகளில், என்னுடைய சுய காரியங்களில் அனைத்திலும் நான் நிதானம் என்பதை வாழ்க்கையாக்க வேண்டும். அவசரம் என்பது ஆபத்து மாத்திரமல்ல, நன்மைகளை எடுத்துவிடும், பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும். மூன்றாவது, அவசரப்பட்டால் நிரந்தரமான நஷ்டத்தை சந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. ஏன்? அவசரத்திற்கும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் சம்பந்தம் இல்லை. அல் அஜலத்து மின ஷைத்தான், அவசரம் அது ஷைத்தானின் வேலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பர் 2, கோபப்படாதீங்கன்னா. எப்பவுமே கோபங்கிறது ரொம்ப ஆபத்தானது. கோபப்பட்டீங்கன்னா பெரிய கவலை ஏற்படும். அவ்வலுல் கலபி ஜுனூன் வ ஆஹிருஹு நதம். நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். கோபத்தினுடைய ஆரம்பம், கோபம் வந்த உடனே கடகடன்னு கோபப்பட்டு அவங்கள பேசிடுறோம், இவங்கள பேசிடுறோம், கொட்டிடுறோம், மனசில் கிடக்காது, மனசு கிடக்காது. ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தங்க மேலே கோபம் வந்துச்சுன்னா அதை போய் எப்படி கொட்டணும்னு மனசு கடக்கடான்னு எழுந்துருச்சு, கொட்டி தள்ளிடும். அது முன்னால் இருக்கிறது தாயா தந்தையா? நம்ம முன்னால் இருக்கிறவங்க யார்? தாயா தந்தையா? அதெல்லாம் இருக்காது. ஹஸரத்தா? அதெல்லாம் தெரியாது. நம்ம இமாம் ஆச்சே, நம்ம ஹஸரத் ஆச்சே, நம்ம ஷேக் ஆச்சே, நம்ம தங்கள் ஆச்சே, நபி ஆச்சே, எதுவும் தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க கோபத்துக்கு கண் தெரியாதும்பா. நான் படித்த பாடம் என்ன தெரியுமா? அவ்வலுல் கலபி ஜுனூன், கோபத்தின் ஆரம்பம் பைத்திய நிலை. அது பைத்தியம். பைத்தியக்காரனுக்கு என்ன தெரியும்? பைத்தியக்காரன் என்ன பேசுறோம்னே தெரியாது. கோபக்காரன் என்ன பேசுறான் அவனுக்கு தெரியாது. கேவலமா பேசுவான், கொடூரமா பேசுவான், தடித்த சொற்களை யூஸ் பண்ணுவான். கோபத்தால் நாம் இழந்தது ஒன்றல்ல இரண்டல்ல,
நிறைய நல்ல மனிதர்களை இழந்திருக்கிறோம். கோபத்தின் இழப்பு நல்ல மனிதர்கள், நண்பர்கள், ஷேகுமார்கள், சாலிஹீங்கள் பல பேரை இழக்க வேண்டிய நிலை வரும் கோபம் வந்தால். இரண்டாவது காரியம் இது, வாழ்க்கையிலே உயர்வதற்கு, அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கு கோபம் ரொம்ப ஆபத்தானது. கோபத்தை அல்லாஹ் தான் படைச்சான், ஆனால் கோபம் வேண்டான்னு சொல்றானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதீர்கள் என்றல்லவா சொல்கிறார்கள். லா தக்லப், கோபப்படாதே. ஒருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நான் நல்லா இருக்கணும் அட்வைஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நல்லா இருக்க வேண்டுமா, யார்ட்டையும் கோபப்படாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. சில பேருக்கு கோபப்படாமல் இருக்கவே முடியாது. கோபங்கிறது அது பிளட்டில் கலந்துருக்கு. பழைய காலத்தில் இந்த நோய்க்கு ப்ரெஷர் நோயெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இரத்த கொதிப்பும்பாங்க. பழைய காலத்தில் ப்ரெஷர், இப்போமெல்லாம் ப்ரெஷரு. அப்போ அந்த சொற்கள்லாம் யூஸ் பண்ணல, மொழி சார்ந்த அல்ல, சாதாரணமாக ஏதாவது கொஞ்சம் படபடப்பாக வருதுன்னா படபடப்பாக இரத்த கொதிப்பு இருக்குதும்பாங்க. இரத்த கொதிப்பு ஏன் வருதுன்னா கோபத்தால் வருதுங்கிறாங்க. கோபம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தில் இரத்தம் சூடாகும். நாங்கள் கோபத்தில் இரத்தம் சூடாகும். இரத்தம் சூடானால் இரத்தம் ஸ்பீடில் ஓடும். அதில் தான் சில பேருக்கு என்ன பண்ணிடும், டப்புன்னு ஏதாவது ஒன்று போய் மாட்டிக்கிடுவாங்க. இந்த ப்ரெஷர் உள்ளவங்க கோவப்பட்டாங்கன்னா டப்புன்னு ஏதாச்சும் நடந்துடும், திடீர் மௌத்து கூட ஏற்பட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபம் நெருப்பு, தண்ணீரை கொண்டு அணையுங்கள் என்றார்கள். எப்படி நாயகமே? கோபம் வந்துச்சுன்னா உதவு செய்திருண்டான். கோபம் வந்தால் உதவு செய்திரு. இவருக்கு எங்கே உதவு செய்கிறதுக்கு நேரம்? கோபத்தை தண்ணீரத்துக்கே பல மணி நேரம் ஆகுது. கம்பா நிற்கிறான். சில பேர் கோபம் வந்துச்சுன்னா அப்படியே நரம்பெல்லாம் பாருங்க. பெருமானார் கேட்குறாங்க, பார்க்கவில்லையா நீங்கள் நரம்புகள் புடைத்து நிற்பதை பார்க்கவில்லையா? நரம்புகள் புடைத்து நிற்கிறதே, முகம் சிவந்து போகிறதே. ரசூல் ஸல்லல்லாஹு காரணம் சொல்றாங்க, முகம் சிவக்கிறதே, நெருப்பால் சிவக்கிறது, நரம்புகள் புடைத்து போகிறது. கோபம் ஆபத்தானது. கோபம் வேண்டாம். வியாபாரி ஒரு முதலாளி கோபப்பட்டார்னா நல்ல தொழிலாளி இழந்துருவார். பெற்றோர்களுடைய கோபத்தில் பிள்ளைகளை இழந்துருவாங்க. கணவனின் கோபம் மனைவியை பாதிக்கும். அது நல்ல விஷயம், இது நம்முடைய கவனத்தில் எடுக்கணும். நண்பர்களுக்கிடையே நமது கோபங்கள் பரிமாறப்படக்கூடாது. வாடிக்கையாளர்களை இழந்து விடுவோம் வியாபாரிகள் கோபப்பட்டால். ரொம்ப வாழ்க்கையில் எதுலேயுமே சாஃப்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கப்பா ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவருக்கு இருக்கிறது 1.5 டஜன் கோபம் இருக்கும். அந்த சாஃப்ட்டுங்கிறது என் லைஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், வாழ்க்கை சாஃப்டா இருக்கட்டும். உணர்ச்சி வசப்படுவதோ கோபப்படுவதோ உன் எதிர்காலத்தை பாதிக்கும். ரொம்ப முக்கியம், உன் உடலை பாதிக்கும், உடலையே பாதிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். உணர்ச்சி வசமாக பேசுகிறார், ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார். பேச்சும் கடுமையாக இருந்துச்சு, செயலும் கடுமையாக இருந்துச்சு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்த உடனே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். சரிப்பா, என்னப்பா? எனக்கு காசு வேணும், பணம் வேணும். உங்கள் பணம் வேண்டாம், உங்கள் வாப்பா பணம் வேண்டாம். கேட்குறது தர்மம், கேட்குறது உங்கள் பணத்தை கேட்கல, உங்கள் அத்தா பணத்தை கேட்கல, அல்லாஹ்வுடைய பணம் உங்கள் கையில் இருக்குது, அதுலேருந்து கொடுங்க அப்படிங்கிறார். சாபாக்களுக்கு ரத்தம் சூடு ஏறுது. லா அஸ்அலுக மின் மாலிக்கும் மின் மாலி அபீக். உங்கள் அத்தா பணத்தை கேட்கல, உங்கள் பணத்தை கேட்கல, அல்லாஹ்வுடைய பணம் உங்கள்கிட்ட இருக்குது இல்லை, அதை கொடுங்க. எங்கள் ஒருத்தர் தர்மம் கேட்க வந்து எப்படி கேட்கணும்? அதரத் அப்படின்னா கேட்குறதே காசு, இலவசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. சாபாக்களுக்கு சரியான கோபம், சூடேறுது ரத்தம். அப்படியே கையை எழுந்திரிச்சு பிடிக்க போனாங்க. விட்டுருங்கப்பா. போனாங்க, உள்ளே போனாங்க, நிறைய வச்சாங்க, கொடுத்துட்டு நபி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னப்பா? ஒரு குதிரை ஒட்டகம் நிறைய வச்சுட்டாங்க, மேலே நிறையா வச்சு. என்னப்பா திருப்தி தானா? என்ன திருப்தி? கம்மியாக தான் தந்திருக்கீங்க. மனுஷன்ட விலகினோம்.
அட்டாச் போய் கேட்கும்போது எதிர்பார்த்துட்டு போகிறது, 10,000 ரூபா எதிர்பார்த்துட்டு போகிறது. அவர் 1000 ரூபா கொடுத்தா கம்மியாக தான் தெரியும். போகும்போதே 10 எதிர்பார்த்துட்டு போனோம்னா அவர் 1000 கொடுத்தா கம்மியாக தான் தெரியும். 1000 எதிர்பார்த்து போனோம், அவர் 2000 கொடுத்தா பெருசாக தெரியும். எதிர்பார்க்குறது பெருசாக எதிர்பார்க்கறது மனுஷன்ட்ட பார்க்காதீங்க, அல்லாட்ட பாருங்க. அல்லாட்ட பெருசாக எதிர்பார்க்கணும். நம்ம எப்பவுமே அல்லாட்ட எதிர்பார்க்கணும், பெருசாக தான் பார்க்கணும். ஏன்? அவன் தகுதி உடையவன், அவன் தகுதிக்கு அவன் கொடுக்கிறவன். அவன்கிட்ட பெருசா எதிர்பாருங்கள். மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? மக்கள் என்ன தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் சொத்து இல்லை, அல்லாஹ் யாரையோ கொண்டு கொடுக்க வைக்கிறான், வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ். அப்பந்தான் உனக்கும் பிரயோஜனம், கொடுத்தவருக்கும் பிரயோஜனம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? என்ன தந்துட்டீங்கன்னார். சஹாபாக்கள் கொஞ்சம் கோபப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே கூட்டு போய், இங்கே வாப்பா, என்ன வேணும், இது வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வச்சு கட்டி, அவர் உடனே சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலி கொடுக்கணும், உங்களை மாதிரி துன்யாவில் ஒருத்தர் இல்லைன்ட்டார். அப்படி அவங்க சொன்னாங்க, சந்தோஷம், நீ அப்புறம் என் தோழர்கள்ட்ட வேறு மாதிரி சொல்லிட்ட, இதே வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்லணும். எத்தனை முறைனாலும் சொல்கிறேன், இப்போ எல்லோரும் போயிட்டாங்க, நாளைக்கு ஒருக்க வரணும், வந்து நான் கேட்பேன், நல்ல மாதிரியாக செய்தேனான்னு கேட்பேன். இப்போ கேத துவாவை செய்யணும், நீ மாற்றி பேசிடாத, நேற்று சொன்ன மாதிரி திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிடாதேன்னாங்க. இல்லை, நாளைக்கு நான் எவ்வளவும் சொல்வேன், நபிக்கு தேவையாங்கிறேன். நாளைக்கு வந்து என்ன நீ புகழுன்னு சொல்லணுமா? இல்லை, என் தோழர்களின் உள்ளங்களில் உன்னை பற்றி தப்பான எண்ணங்கள் வந்திருக்கிறது, அதை மாற்றுவதற்காக நீ சொல்ல வேண்டும். எனக்கு பெருமைக்கல்ல, புகழுக்கல்ல, உன்னை பற்றி தப்பான எண்ணம் இத்தனை முறையில் அழகாக நடந்தும் நீ கோபப்பட்டு கண்ணா பின்னாடி நேற்று நடந்து கொண்டாயே, அது அவங்க மனசுல காயப்படுத்தி இருக்கிறது. மறுநாள் வந்தா பெருமானார் கேட்கிறாங்க, தோழர்களே, நேற்று இந்த மனுஷன் ஏதோ பேசினார, நல்ல மனுஷனாக்கும் அப்படின்னாங்க. கொஞ்சம் பயமாத்த இருக்குந்தாலும் குண்டக்க மண்டை கணத்தி வச்சு பேசிடவும் கூடாது. நல்ல மனுஷன்தான், பாருங்க என்னப்பா நான் எப்படி நடந்து கொண்டேன், ரொம்ப அருமை. அல்லாஹ் தங்களுக்கு பெரிய கூலி கொடுக்கணும், தங்களை போன்று யாரும் நான் பெற்றுக்கொண்டதில்லை. பார்த்தீர்களா, நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தால் அவரை கைகி வச்சிருந்த பாவம். இங்கே ரெண்டையும் கட்டிக்கிறாங்க பாருங்க, அவசரமும் கூடாது, கோபம் படக்கூடாது. அந்த மனுஷன் கோபப்பட்டதால நிதானம் இல்லாமல் பேசிட்டாரு. நீங்கள் அவசரப்பட்டு இருந்தா இப்படி ஒரு நல்ல மனுஷனை நம்ம பார்க்காம போயிடுவோம். கோபம் ஆபத்தானது. யார்கிட்ட பேசுகிறோம், இவங்கள்ட்ட பேசுகிறோம், அந்த மதிப்பெல்லாம் உணர தெரியாது. ஒவ்வொன்றையும் ஒரு நாள் உட்கார்ந்து பேசணும். ஆனாலும் கூட நாள் சுருங்கி இருக்கிறது, நாள் ரொம்ப சுருங்கி விட்டது. இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எல்லாவற்றையும் கொண்டு தந்துவிட முடியுமா என்றால் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயிரோட்டமான சொற்கள் நிரம்பி இருக்கிறது. அவசரம் வேண்டாம் என்று சொன்ன அந்த பாடம், கோபம் வேண்டாம் என்று சொன்ன பாடம் நம்முடைய வாழ்க்கையின் தலைவிதியை மாற்றும். நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய வெற்றிக்கும் நம்முடைய கோபமே தடையாக இருந்திருக்கிறது. நம்ம கோபப்பட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. நம்ம உம்மாட்ட கோவப்பட்டு இன்னைக்கும் அவங்க மறக்கல, மனைவிட்ட கோவப்பட்டோம் இன்னைக்கும் அவங்க மறக்கல, பெரிய மனிதர்கள்ட்ட போய் கோவப்பட்டோம் இன்னைக்கும் மறக்கல. நம்ம ஆலிம்சாக்கள்கிட்ட, அசரத்துமார்கள்ட்ட, இமாம்கள்கிட்ட சில நேரத்தில் கோபத்தால் சில வார்த்தையை கொட்டி விட்டு வந்து விட்டோம், இன்னைக்கும் அவங்க மறக்கல. ஆனால் பெருந்தன்மை ஒன்று இருக்கிறது, மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதில் தான் அந்த மன்னிப்பும் மறப்பும் இருக்குமே தவிர கோபத்தில் கொட்டிய சொற்கள் காலத்திற்கு மறக்காது. அதனால் எப்பவுமே கவனம், கோபம் வேண்டாம். கோபத்தில் எதையாவது பேசி விடுவீர்கள், கொஞ்ச நேரம் கழித்து தெரியும். அதான் அந்த அருமையான பழமொழி, அரபி சொற்கள் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவ்வளுல் கலபி ஜுனூன், கோபத்தின் ஆரம்பம் பைத்திய நிலை. பைத்தியக்காரனுக்கு என்ன தெரியும்? யார்கிட்ட பேசுகிறோம் தெரியும், என்ன பேசுகிறோம் தெரியும், என்ன பேசுகிறோம் தெரியாது, யாரிடத்தில் பேசுகிறோம் தெரியாது. அப்போ முன்னால் இருக்கிறவங்களுடைய தகுதியை மறந்துடுவோம், எப்படி வார்த்தையை சொன்னோங்கிறத மறந்துடுவோம். ஏன்னா அது ஒரு பைத்தியம். இதை பயானை கேட்டுட்டு போகிற மாதிரி போயிடாதீங்க. உன் லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு வழி சொல்கிறேன், எதிர்காலத்துக்காக வழி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய அன்பை, ரசூலுடைய அன்பை, நல்ல மனிதர்களுடைய துஆவை பெறுவதற்கான வழி. கோபத்தை விடுங்கள். வாஹிருஹு நதம்னார். 2 பாயிண்ட் தான். கோபத்தின் ஆரம்ப நிலை பைத்தியம். பைத்தியக்காரனை போல் நீ ஏதாவது ஒரு மாதிரியாக நடந்து கொள்வாய், அதன் கடைசி கைசேதம். கடைசி கைசேதம். கோபம் தணிஞ்ச பின்னால் யோசிப்பான், ஆஹா தப்பாக பேசிட்டோமே, அவசரப்பட்டு இப்படி நடந்து விட்டோமே, 4 பேருக்கு முன்னால் ரொம்ப
மனுஷன் மாதிரி நடக்காமல் போயிட்டோமே, நான் மனுஷனா இல்லை, நான் பைத்தியக்காரங்கிறத கடைசியில் தான் உணருவான். என்ன, அந்த கோபத்தினுடைய துவக்கம் பைத்தியம், கடைசியில் கவலைப்படுவான், கை சேதப்படுவான். ஆஹா, தப்பா பண்ணிட்டோமே, நம்ம ரொம்ப வரம்பு மீறி விட்டோம், அப்படியெல்லாம் போய் சொல்லியிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது, அவங்க யார், எவ்வளோ பெரிய ஆள், அவங்கள்ட்ட போய் நம்ம இப்படி நடந்து கொண்டோமே என்று பின்னால் உட்கார்ந்து கவலைப்படுவான், கை சேதப்படுவான். நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே, கோபத்தின் ஆரம்ப நிலை அது பைத்தியக்காரத்தன்மை, அதன் முடிவு கை சேதம். ரெண்டும் ஒன்றும் பைத்தியமாக நடந்தாச்சு, கை சேதப்பட்டு என்ன ஆக போகுது? அவங்கள்ட்ட போய் சொல்லலாம், ஏதோ கொஞ்சம் அவசரமாக நடந்துட்டேங்க, கோவப்பட்டேன், சரி பாப்போ, எல்லாத்துக்குள்ளே தானே சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது ஆறாத காயத்தை, வடுவை உள்ளத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் பின்னால் கை சேதப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை. எனவே ரொம்ப கவனம். கோபம் வரும்போது நிறுத்துங்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆத்திரப்படுறதுல என்னமாவது கிடைக்க போகிறதா? இதான் இல்லை. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படாத ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார்கள். கோபத்தை தன்னை விட்டும் தூரமாக்குகிற, தணிக்கிற. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒல் காதிமீனல் கைர். அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு சொல்கிறான், நல்ல மனிதர்கள் யாருங்கிறான். அவங்க கோபம் வெளிவரும்போது அதை யூஸ் பண்ணாமல், கோபத்தை உபயோகப்படுத்தாமல், பிரயோகப்படுத்தாமல் அதை தன்னுக்குள்ளே மென்று விழுங்குவார்கள்ங்கிறான். மென்று விழுங்குவாங்க. கோபம் வரும் அப்படின்னு விழுங்குறோம்னா வெளிவரக்கூடாது. கோபம் வரும், மனுஷன் தானே, அதை கொட்டிட்டு கவலைப்படுறது என்ன இருக்குது? காதிமீனல் கைர், விழுங்கணும், உள்ள போய் அமுக்கணும், நமக்குள்ளேயே தணிக்கணும். அவர்கள் சொர்க்கவாசிகள்ங்கிறான் அல்லாஹ், உயர்ந்தவர்கள்ங்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். 3 விஷயம், 2 தான் சொல்லியிருக்கேன், நாளைக்கு டைம் கிடைச்சா ஒன்று சொல்லுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக பயங்கரமான ஆபத்தான, என் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் தடையாக, என் ரப்பின் அன்புக்கும் நெருக்கத்திற்கும் ரசூலின் முஹப்பத்திற்கும் தடையாக இருக்கிற, நல்லவர்களினுடைய துஆவை வாங்க முடியாமல் போகிற, உறவுகளை, சொந்தங்களை, குடும்பங்களை, மனைவி மக்களை திருப்திப்படுத்த முடியாமல் போகிற காரியமாக இருக்குகிற அவசரம், கோபம், இரண்டின் பயங்கரத்தை உணர்ந்து அதிலிருந்து அல்லாஹ் நம்மை மீட்டி எடுப்பானாக, பாதுகாப்பானாக. ஏதாவது இதுக்கு முந்தி நடந்திருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுவோம், இனி நடக்காமல் தடுப்போம். அல்லாஹு தன் அருளை கொண்டு ஏற்றுக்கொள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானா. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு